அண்ட் இந்த தேயா குறுங்கோல் மோதினதுனால உருவான ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரோட சேர்த்து கெமிக்கல் ரியாக்ஷன் கிக் ஆஃப் ஆகி உயிரினங்கள் உருவாக தேவையான மூலக்கூறுகள் அமைக்கப்பட்டுச்சு. இந்த மீன் டைமில் காலம் கடந்து பூமியோட கிளைமேட் ஸ்டேபிள் ஆகிச்சு. பூமி கொஞ்சம் கொஞ்சமாக கூல்டவுன் ஆகி வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகி ஓஷனை கிரியேட் பண்ணிச்சு. மையத்தில் இருக்கிற ஹீட் காரணமாக எரிமலைகள் வெடிப்பு ஏற்பட்டு கண்டங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. உலகின் முதல் கண்டமான வலேபரா ஒரு சூப்பர் கான்டினென்ட்டாக மாறிச்சு. 3.2 இருந்து 2.4 வருடங்களுக்குள்ள இடைப்பட்ட நேரத்தில் ஃபோட்டோசிந்தட்டிக் உயிரினங்கள் உருவாகி நம் அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனை கலக்க செஞ்சுது. சிங்கிள் செல்லுன்னு அழைக்கப்படுற முதல் உயிரினம் சூரியனோட எனர்ஜியை உள்வாங்கிக்க கற்றுக்குச்சுங்க. அண்ட் இந்த சிங்கிள் செல்டு உயிரினம் வெளிவிட்ட தேவையில்லாத ஆணையான சைனோபாக்டீரியா கடல் பரப்பு முழுக்கவும் படிய ஆரம்பிச்சுது. அண்ட் இது அட்மாஸ்பியர்லையும் சேர ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆனால் ஆக்சிஜன் சைனோபாக்டீரியாவுக்கு